திருப்போணம் ஜோசப் மார்க்கெட்டில் பெண்களுக்கு தேவையான ஃபேன்சி பொருட்கள், வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான பிளாஸ்டிக் பொருட்கள் விலை 20 ரூபாய் மட்டுமே. எந்த பொருள் எடுத்தாலும் விலை ரூபாய் 20 மட்டுமே செலுத்தி பொருட்களை அள்ளிச் செல்லுங்கள். தொடர்புக்கு 9842150698. சிவகங்கை மாவட்டம் திருப்போணத்தில் பெரம்பலூர் கால்வாய் உடைக்கப்பட்டு வெள்ள நீர் சூழ்ந்துள்ளதால் பொதுமக்கள் பாதுகாப்பான பகுதியில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்து எமது மாவட்ட செய்தியாளர் கணேசமூர்த்தியிடம் திருப்போணம் சேர்மன் சேங்கைமாறன் அவர்கள் கலந்துரையாடலை பார்க்கலாம். சிவகங்கை மாவட்டம் பெரம்பலூர் கண்மாய்களுக்கும் அதை தொடர்ச்சியாக உள்ள கண்மாய்களுக்கெல்லாம் ஏறத்தாழ 38 கண்மாய்க்கு பெரம்பலூர் கால்வாய் பழையனூர் கால்வாயில் செல்வதற்கு ஒரே கால்வாயில் சென்று பிரிக்கப்படுகிறது. திருப்போணம் புதிரிலிருந்து பிரிக்கப்படுகின்ற அந்த கால்வாய் பிரிவில் செல்லுகின்ற தண்ணீர் அதிகமான தண்ணீரை திறந்து விட்டதால் ஏற்கனவே 50 ஆண்டு காலத்திற்கு முன்பாக திருப்போணம் பேரூராட்சியால் கட்டப்பட்டுள்ள துப்புரவு பணியாளர்களுடைய குடியிருப்பில் தண்ணீர் அதிகமாக ஏறியதனுடைய விளைவாக செவர் தள்ளாடி விழுந்து விட்டது. அப்படி விழுந்து விட்டதால் ஏறத்தாழ ஒரு 4-5 வீடுகளில் சுவர்கள் இடிந்து விழுந்ததால் சம்பந்தப்பட்ட வருவாய் நிர்வாகத்திற்கும் அதைத் தொடர்ந்து பொதுப்பணித்துறை அலுவலர்களுக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டு தண்ணீரை குறைத்து அனுப்பினாலும் கூட வீடுகளுடைய சுவர் சேதமடைந்து விட்டது. அப்படி சேதமடைந்து விட்ட அந்த துப்புரவு பணியாளர்களை உடனடியாக திருப்போணம் பேரூராட்சி மூலமாகவும் வருவாய்த்துறை மூலமாகவும் திருப்போணம் மருதுமண்டியர் திருமண மகாலில் அவர்களை தங்க வைப்பதற்கான ஏற்பாடும் அவர்களுக்கான உணவு வகைகளும் தொடர்ந்து அளிக்கப்பட்டு வருகிறது. இதற்கிடையில் சிவகங்கை மாவட்ட நிர்வாகத்தோடு தொடர்பு கொண்டு கோட்டாட்சியர் வருவாய்த்துறை அலுவலர்கள் அனைவரும் வந்து பார்வையிட்டு சென்று விட்டார்கள். தற்சமயம் இவர்களுக்கு மாற்று ஏற்பாடு வர வேண்டும் என்பதற்காக புதிய இடங்களை தேர்வு செய்வதற்கான பணிகளை வருவாய்த்துறையினர் செய்து வருகிறார்கள். விரைவில் அவர்களுக்கான மாற்று இடம் வழங்குவார்கள் என நம்புகிறோம். அப்படி மாற்று இடம் வழங்கிவிட்டால் உடனடியாக அதில் பேரூராட்சி நிர்வாகத்தின் மூலமாக அல்லது மாவட்ட நிர்வாகத்தின் மூலமாக புதிய காங்கிரீட் வீடுகள் கட்டித்தருவதற்கான முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். இதற்கிடையில் 38 கண்மாய்களுக்கும் நம்முடைய திருப்போணம் ஒன்றியத்தில் உள்ள பல கண்மாய்கள் நிரம்பி மறுகால் பாய்கின்றது. சில கண்மாய்கள் தண்ணீர் பற்றாக்குறையால் விவசாயிகள் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக உடனடியாக மாவட்ட நிர்வாகம் கேட்டுக்கொண்டதன் பேரில் பொதுப்பணித்துறை கேட்டுக்கொண்டதின் பேரில் எங்களுடைய துப்புரவு பணியாளருடைய வீடுகளை கூட அவர்களை காலி செய்து எங்களுடைய திருமண மண்டபத்தில் தங்க வைத்து விட்டு உடனடியாக பொதுப்பணித்துறை அந்த கட்டுமான பணிகளை செய்ய வேண்டும் என்பதற்காக தண்ணீரை உடனடியாக அந்த விவசாயிகளுக்கு வழங்கி அந்த விவசாயிகளுடைய பயிர்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அதற்கான முயற்சியிலும் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம். அதிலே நம்முடைய சிவகங்கை மாவட்ட திமுக செயலாளரும் மற்றும் தமிழ்நாடு கூட்டுறவுத்துறை அமைச்சர் மாண்புமிகு KR பெரியகருப்பன் அவர்களும் மானாமரை தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினர் திருமதி தமிழரசு ரவிக்குமார் அவர்களும் இப்பணியில் தொடர்ந்து புதிய இடங்களை பட்டா வழங்கி அவர்களுக்கான புதிய வீடுகள் கட்டித்தருவதற்கான முயற்சியில ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். எனவே பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய துப்புரவு பணியாளர்களையும் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு திருப்போணம் பேரூராட்சிக்கு உண்டு என்பதால் அவர்களையும் பாதுகாத்து வருகின்றோம். அதே போல தொடர்ந்து இந்த பகுதி விவசாய பெருமக்களை பயிர் வாடாமல் காப்பதற்கு வகையிலிருந்து தண்ணீரை உடனடியாக திறந்து விடுவதற்கான நடவடிக்கையும் எடுக்கப்பட்டு வருகிறது என்பதை இந்த நேரத்தில் அனைத்து பெருமக்களுக்கும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். எதுவாக இருந்தாலும் உடனடியாக செய்து தருவதற்கு தமிழ்நாடு சர்க்கார் தயாராக இருக்கிறது, சிவகங்கை மாவட்ட நிர்வாகம் தயாராக இருக்கிறது என்பதையும் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தினமுல்லை நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.